நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராம் கோபால் வர்மா. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மாஸ் காட்டின ஒரு இயக்குனர். கிட்டத்தட்ட மணிரத்னம் எந்த அளவுக்கு 90s இந்தியாவையே உலுக்குன ஒரு டைரக்டராக இருந்தாரோ அதே மாதிரி தான் ஹிந்தி சினிமாவையும் தெலுங்கு சினிமாவையும் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் பாதிப்பில் ஏற்படுத்திய ஒரு இயக்குனர் ராம் கோபால் வர்மா. அவருடைய திரைக்கதை உத்தியாகட்டும், மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை ரசிகர்களுக்கு கொடுத்துச்சு. அதனால தான் இன்றைக்கும் ராம் கோபால் வர்மா அப்படின்னா அவருடைய பேருக்கான வைப்ரேஷன் இப்போவும் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் அதே ராம் கோபால் வர்மா படங்களை இயக்கிறத விட்டுட்டு, குறிப்பாக அவர் ஸ்டைலில் இருக்கிற நல்ல படங்களை இயக்கிறத விட்டுட்டு ரொம்ப ரொம்ப கில்மாவான படங்களை இயக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி பர்சனல் லைஃப்லையும் பார்த்திங்கன்னா தான் இனிமே சினிமான்னு மட்டும் அலைய போகிறதில்ல, நான் வாழ்க்கையை கொண்டாட போகிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு அவரே சோசியல் மீடியாவில் பதிவுகளை போடுவார் வித் ஃபோட்டோஸோட. ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. அதே சமயத்தில் அவர் ஆனா ஊனா சரக்கை போட்டு தனக்கு வேண்டாதவங்களை பிடிக்காதவங்களை பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி குடும்பத்தை பயங்கரமாக தாக்கிட்டே இருப்பார். சிரஞ்சீவி, பவன் கல்யாண் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அவர் யாரை தாக்கியிருக்கார் அப்படின்னா நம்ம ராம் சரணை, அதாவது கேம் சேஞ்சர் படத்தை தான் அவர் மறைமுகமாக இல்லை நேரடியாகவே தாக்கிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் புஷ்பா 2 படம் பார்க்கும்போது அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் கேம் சேஞ்சர் படத்தை பார்த்ததுக்கப்புறம் புஷ்பா 2வை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட அல்லு அர்ஜுன், அந்த படத்தோட இயக்குனர் சுகுமார், இவங்க 2 பேரோட காலில் விழுந்து அவங்கள கும்பிடலாம் அப்படின்னு தோணுது. அந்த சுகுமாரோட ரைட்டிங்ஸ் ஆகட்டும், அல்லு அர்ஜுனோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் என்னை அப்படி தூக்க வைக்குதுங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, புஷ்பா 2 நல்ல படம், எனக்கு பிடிச்சிது. ஆனால் கேம் சேஞ்சர் பார்த்ததுக்கப்புறம் தான் புஷ்பா 2 இன்னும் எவ்வளோ பெரிய நல்ல படம், எவ்வளோ சிறப்பான படமாக தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கேம் சேஞ்சர் அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கான், நல்லா இல்லையாம். ஸோ இதைத்தான் ராம் கோபால் வர்மா சொல்லியிருக்காரு. இதை பார்த்த ராம் சரண் தேஜா ரசிகர்லாம் பயங்கரமாக ராம் கோபால் வர்மா போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்து மேலே ஏற்கனவே நீ பயங்கரமாக பகையாக இருக்கிற, அதுக்காகத்தான் வேணுமே ராம் சரணோட இந்த கேம் சேஞ்சர் படத்தை கழுவி ஊற்றுற. நீ சொல்கிறவர்களுக்கெல்லாம் படம் அவ்வளோ மோசம் கிடையாது, படம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நீ கும்பிட்ற, நீ காலில் விழுந்து கும்பலான்னு சொன்னி அல்லு அர்ஜுன், அவர் கூட பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி ராம் கோபால் வர்மாவை கழுவி ஊற்றுறாங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு புஷ்பா 2 படம் பிடிச்சதா, இல்லை கேம் சேஞ்சர் படம் பிடிச்சதா? 2 படங்களில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சது, இல்லை 2மே பிடிச்சதா? இது பற்றிய கருத்து என்ன? ராம் கோபால் வர்மா சொன்னது பற்றிய உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக சொல்லுங்கள்.